अल्हम्दुलिल्लाह रब्बिल आलमीन वल्आक़िबतु लिल्मुत्तक़ीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलिहि व अस्हाबिहि अजमईन अम्मा बअद। क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल करीम अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम फ़इज़ा क़रअतल क़ुरआन फ़स्तइज़ बिल्लाहि मिनश शैतानिर रजीम वक़ाल अय्ज़न इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिनिल्लज़ी कुरिनतिल बरकतु बिज़ातिही व मुहय्या व तअत्तरतिल अवालिमु बितीबि ज़िक्रिही व रய்யா। எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வழிவந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், உலமாக்கள், சுஹதாக்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வினுடைய அளப்பெரும் கிருபையினால் மிக சீரோடும் சிறப்போடும் மக்தப் மதர்சாவையும் டியூஷன் சென்டரையும் காஜாபாய் நடத்தி வருகிறார்கள். அல்லாஹு தாலா இந்த மதரசாவையும் டியூஷன் சென்டரையும் உலகம் உள்ளளவும் நடைபெற தௌஃபீக் செய்வானாக. இதன் மூலம் பல ஆலிம்களை, பட்டதாரிகளை அல்லாஹு தாலா வெளியாக்கி தருவானாக. இதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய உஸ்தாதுமார்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அல்லாஹு தாலா வாழ்வில் பரக்கத்தை தந்தருள் புரிவானாக. இங்கே குழுமி இருக்கிற நம் அனைவருக்கும் அல்லாஹினுடைய ரஹ்மத்தை அல்லாஹு தாலா அவனுடைய கிருபையால் தந்தருள் புரிவானாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா திருக்குர்ஆனில் குறிப்பிடுகிறான், நீங்கள் குர்ஆனை ஓதத் துவங்கினால் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பதை ஓதிவிட்டு நீங்கள் துவங்குங்கள் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஏனென்று சொன்னால், ஷைத்தான் இருக்கிறானே இரத்த நாளங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறான். அவன் திருக்குர்ஆன் ஓதுகிற போதும் நம்மை வழிகெடுத்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹு தாலா இப்படிப்பட்ட ஒரு உத்தரவை நமக்கு கொடுத்திருக்கிறான். திருக்குர்ஆனை ஓதத் துவங்குகிற பொழுதெல்லாம் ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும். அஊது பில்லா ஓதாமல் ஒருவர் ஓதினால் திருக்குர்ஆனை ஓதுகிற போது ஷைத்தான் தவறான எண்ணங்களை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதாக திருக்குர்ஆனின் விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இது திருக்குர்ஆனுடைய ஆண்டு விழா. குர்ஆனை 2 மாணவர்களும் 3 பெண் பிள்ளைகளும் குர்ஆனை இங்கே ஓத ஆரம்பித்தாங்க. குர்ஆனை நாம் ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு நாளும் கட்டாயம் ஓத வேண்டும். ஏனென்று சொன்னால், நம்முடைய வாழ்வில் அது பரக்கத்தை மட்டுமல்ல, எதிரிகளின் தீங்குகளை விட்டு திருக்குர்ஆன் பாதுகாக்கிறது. யார் ஒருவர் திருக்குர்ஆனை ஒவ்வொரு நாளும் ஓதுகிறாரோ அவருக்கு சகீனத் என்கிற அமைதியும் அல்லாஹ்வின் அருளும் அவருக்கு கிடைக்கிறது. நாம் ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு நாளும் திருக்குர்ஆனை கட்டாயம் நம்முடைய வீடுகளில் இருந்தாலும் சரி, கடையில் இருந்தாலும் சரி, அல்லது நாம் எங்கிருந்தாலும் நாம் இருக்கக்கூடிய பகுதியில் குர்ஆனை குறைந்தபட்சம் ஒரு பக்கமாவது நாம் ஓதிவிட வேண்டும். காலையிலும் ஓத வேண்டும், மாலையிலும் ஓத வேண்டும். அப்படி ஓதியதின் மூலமாக இவ்வுலகிலும் சரி, நாளை மறு உலகிலும் ஏராளமான பலன்கள் அல்லாஹு தஆலா நமக்கு தருகிறான். திருக்குர்ஆனை ஓதுவதின் மூலமாக
நமக்கு கிடைக்கிற பலன்கள் இருக்கிறதே அது ஏராளமான பலன்கள். 3 விஷயங்களை பார்த்தாலே நன்மை கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. முதலாவது காபா, அல்லாஹுடைய இல்லம், பார்த்தாலே நன்மை. இரண்டாவது நம்முடைய பெற்றோர்கள், அவர்களை பார்த்தாலே நன்மை கிடைக்கும். மூன்றாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், திருக்குர்ஆனை பார்த்தாலே நன்மை கிடைக்கும் என்பதாக. அந்த அடிப்படையில் நாம் ஒவ்வொரு நாளும் பார்ப்பதோடு மட்டும் நிறுத்தி கொள்ளாமல் திருக்குர்ஆனை ஓதவும் செய்ய வேண்டும். கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஒருவர் படித்து மிக நல்ல ஒரு வேலை கிடைக்கிறது, அமெரிக்காவிலே பணிக்காக வேண்டி சென்றிருக்கிறார், மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறார். அவருடைய தாயார் அவர்கள் அவர் இங்கிருந்து செல்கிற போது அந்த நபருக்கு திருக்குர்ஆனை அன்பளிப்பாக பரிசாக கொடுத்து அனுப்புகிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஓத வேண்டும். ஓதுவதற்குண்டான சூழ்நிலை இல்லை என்று சொன்னால் கூட அந்த திருக்குர்ஆனை நீ முத்திக்கொள்ள வேண்டும், அதிலே முகத்திலே தடவிக்கொள்ள வேண்டும் என்பதாக சொன்னார்கள். தாயினுடைய கட்டளைக்கிணங்க ஒவ்வொரு நாளும் சிறிது ஓதுவார். சில சமயங்களில் நேரம் இல்லை என்று சொன்னால் அதை முகத்தோடு ஒட்டி கொள்வார். அவர் தன்னுடைய பணிகளுக்கு சென்று விடுவார். பணிகளுக்கு சென்ற நேரத்தில் ஒரு பெண்மணியோடு தொடர்பு ஏற்படுகிறது, கிறிஸ்துவ பெண்மணியோடு. அந்த பெண்மணியை விரும்புகிறார். அவரிடத்தில் கேட்கிறார், திருமணம் செய்து கொள்ளலாமா என்பதாக. அந்த பெண்மணி தன்னுடைய தந்தையிடத்திலே அனுமதி கேட்டு சொல்கிறேன் என்பதாக சொன்னாங்க. அனுமதி கேட்கப்படுகிறது. தந்தை சொல்லுகிறார், உங்களுடைய மார்க்கத்தை விட்டு வந்துவிட வேண்டும், எங்களுடைய வீட்டிற்கு நீங்கள் வந்துவிட வேண்டும், வீட்டு மாப்பிள்ளையாக. ஏனென்று சொன்னால் அந்த பெண்மணி பெரிய வசதியான குடும்பத்தை சார்ந்தவள். அந்த பெண்மணியினுடைய தந்தையின் சொல்லுக்கிணங்க அவரும் தன்னுடைய மார்க்கத்தை விட்டுவிட்டு, தீனுல் இஸ்லாத்தை விட்டுவிட்டு அந்த பெண்மணியினுடைய திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர் அந்த பெண்மணியின் மார்க்கத்தை பின்பற்றுகிறார். இஸ்லாத்தை விட்டுவிட்டு கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் அவர்கள் தாயார் கொடுத்த அந்த திருக்குர்ஆனை ஒவ்வொரு நாளும் அவர் ஓதாமல் அதை முத்திக் கொள்வார், தன்னுடைய கண்களோடு வைத்துக் கொள்வார். ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்ச உடனே என்ன செய்வார், அந்த திருக்குர்ஆனை எடுத்து முகத்தில் வச்சுக்குவார். நீண்ட நாட்கள் செல்கிறது. ஒரு நாள் அந்த பெண்மணி மனைவி அறையை சுத்தம் செய்வதற்காக வேண்டி அங்கே இருக்கக்கூடிய திருக்குர்ஆனை எடுத்து என்ன செஞ்சிடறாங்க, வெளியே போட்டுடுறாங்க. பழைய குர்ஆனாக இருக்குதே, பழைய புத்தகமாக இருக்குதே அப்படின்னு சொல்லி வெளியே போட்டுடுறாங்க. அவர் வெளியே சென்று வந்ததற்கு பிறகு பார்க்கிறார், குர்ஆனை காணவில்லை. தன்னுடைய மனைவி இடத்தில் கேட்கிறார், இங்கே இருந்த ஒரு புத்தகம் வச்சுருந்தேனே இங்கே, அது பழசாக இருந்தனால நான் வெளியே வச்சிட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க. சாதாரணமாக அவர் கோபப்படுகிறார். அது எங்களுடைய வேதம், அதையே தூக்கி எறிஞ்சன்னு சொல்லி கோபப்பட்டு கேட்குறார். நீங்கள் அப்படி என்று சொன்னால் முழுமையாக நீங்கள் உங்களுடைய மார்க்கத்தை விட்டு வரவில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்னுடைய மார்க்கத்தை விட்டு வந்தாலும் அந்த திருக்குர்ஆனுக்கு நான் மரியாதை கொடுத்து கொண்டிருக்கிறேன், அதை எங்கே எனக்கு வேணும்னு சொல்லி கண்டிப்போடு கேட்டு அந்த திருக்குர்ஆனை வாங்குகிறார். அவர் கண்டித்தது அந்த மனைவிக்கு பிடிக்காமல் அவர் தன்னுடைய தாயினுடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். அந்த திருக்குர்ஆனை முத்தி கொண்டதின் காரணமாக அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா மீண்டும் இஸ்லாத்திலே நுழையக்கூடிய பாக்கியத்தை அவருக்கு கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் திருக்குர்ஆனை முத்தியதற்காக வேண்டியே இஸ்லாம் என்கிற பாக்கியம் கிடைக்கிறது என்று சொன்னால், நாம் இந்த உலகத்திலே நமக்கு நம்முடைய வீடுகளில் ஏராளமான குர்ஆன் நாம் அடுக்கி வச்சுருக்கோம் நம்முடைய வீடுகளில். ஆனால் அந்த திருக்குர்ஆனை பார்ப்பதும் கிடையாது, அதை எடுத்து முத்துவதும் கிடையாது,
அதை ஓதுவதும் கிடையாது. திருக்குர்ஆனை நாம் ஓத வேண்டும். ஓதினால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நம்முடைய வீட்டை தேடி வரும். எல்லா பிரச்சனைகளையும் தீர்வு திருக்குர்ஆனாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தஹஜ்ஜுடைய நேரத்தில் திருக்குர்ஆனை ஓதுனாங்க. தன்னுடைய மகன் இஸ்மாயில் அவர்களை படுக்க வச்சுருந்தாங்க. பக்கத்தில் குதிரையும் கட்டி போடப்பட்டிருந்தது. திருக்குர்ஆனை ஓதுனாங்க. ஓதுகிற போது அந்த குதிரை அங்கும் இங்குமாக ஓடுகிறது. குர்ஆனை ஓதுறது நிறுத்துறாங்க. ஓதுறது நிறுத்தினா குதிரையும் அதனுடைய ஆட்டத்தை நிறுத்துறது. திருப்பி ஓதுகிறார். திருப்பும் குதிரை அங்கும் இங்குமாக ஓடுகிறது. தன்னுடைய மகனை மிதித்துவிடக்கூடாது என்பதற்காக திருக்குர்ஆன் ஓதுவதை அப்படியே நிறுத்திவிட்டார். மறுநாள் காலையில் ஃபஜ்ர் தொழுகைக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போய் சொன்னாங்க, நான் இந்த மாதிரி திருக்குர்ஆன் ஓதிக்கொண்டிருந்தேன். ஓதிக்கொண்டிருப்பது குதிரை அங்கும் இங்குமாக ஓடியது. நான் திருக்குர்ஆன் ஓத நிறுத்தினோடனே அந்த குதிரையும் தன்னுடைய ஆட்டத்தை நிறுத்துச்சு அப்படின்னு சொன்னப்ப நான் வெளியே வந்து பார்த்தேன், வெண்மையாக வானத்திலே ஏதோ வெண்மையாக தெரிஞ்சிச்சு, வெள்ளையாக தெரிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் தொடர்ந்து குர்ஆனை நீங்கள் ஓதி இருந்தால் நான் உலக மக்கள் அத்துணை பேரும் மலக்குமார்களை பார்த்திருப்பார்கள். வெண்மையாக தெரிந்ததல்லவா, அது மலக்குகள், வானவர்கள். நீங்கள் திருக்குர்ஆன் ஓதுவதை பார்த்து அவர்கள் மலக்குமார்கள், வானவர்கள் உங்களுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே நம்முடைய வீடுகளில் நாம் திருக்குர்ஆனை ஓதுகிற போது நம்முடைய வீட்டிற்கு ரஹ்மத்துடைய மலக்குகள் வருகை தருகிறார்கள். எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வை திருக்குர்ஆனில் வைத்திருக்கிறார். சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி நம்ம திருக்குர்ஆன் ஆரம்பித்தோம். சூரத்துல் ஃபாத்திஹா எல்லா நோய்களுக்கும் ஷிஃபாயத்தில் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஒரு அரசருடைய ஒரு குழு, வியாபார குழு மக்கமா நகர் வழியாக கடந்து போகிறாங்க. கடந்து போகிற போது அங்கே இருக்கக்கூடிய சஹாபாக்கள்கிட்ட சொல்கிறாங்க, எங்களுடைய தலைவருக்கு தேள் கொட்டி விட்டது, அவர் இறக்கக்கூடிய தருவாயில் இருக்கிறார், அவருக்கு ஏதாவது மந்திரிச்சு பாருங்க, ஓதி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சஹாபாக்கள் சொல்கிறாங்க, அப்படின்னா ஓதி பார்க்குறதா இருந்தால் நீங்கள் ஏதாவது கொடுக்கணும், அன்பளிப்பு கொடுக்கணும், ஓதி பார்த்தா தருகிறோம் என்று சொன்னாங்க. அந்த சஹாபி அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை 7 தடவை ஊதினாங்க. அந்த தலைவருக்கு விஷம் இறங்கி அவருக்கு மீண்டும் ஹயாத் கிடைத்தது. இறக்கக்கூடிய தருவாயில் இருந்த அந்த நபர் மீண்டும் அவருக்கு அந்த விஷமெல்லாம் நீங்கி அவருக்கு உடல் ஆரோக்கியம் கிடைத்தது. அதன் பகரமாக 30 ஆடுகளை கொடுத்தாங்க. ஓதி பார்த்ததற்காக வேண்டி, ஷிஃபா கிடைத்ததற்காக வேண்டி அந்த வியாபார குழு 30 ஆடுகளை கொடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னாங்க சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், இந்த மாதிரி வியாபார குழு வந்தாங்க, உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னாங்க. நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை நான் ஓதி பார்த்தேன், அதுக்கு பகரமாக 30 ஆடை கொடுத்தாங்கன்னு சொன்னப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அனுமதித்தார்கள். அதை ஏன் இப்படி ஓதி பார்க்குறதுக்கு காசு வாங்குறீங்க அப்படின்னு தடுக்கலை, வாங்கக்கூடாதுன்னு சொல்லலை, அதை அனுமதித்து கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல, இங்கே நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி என்னன்னா, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி ஊதியதின் காரணமாக விஷமே இறங்கியது என்று சொன்னால் அதிலே அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு சூரத்துல் ஷிஃபா என்கிற ஒரு பெயரும் இருக்கிறது. காய்ச்சலா, தலைவலியா, உடல் வலியா, எந்த ஒரு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் சரி, முதலில் சூரத்துல் ஃபாத்திஹாவை 7 முறை ஓதி நீங்கள் தண்ணீரில் ஊதி குடித்தால் உங்களுக்கு நிச்சயம் ஷிஃபா கிடைக்கும். உங்களுக்கு கவலையாக இருந்தால் நீங்கள் திருக்குர்ஆனை ஓதுங்கள், உங்களுடைய மனக்கவலைகள் எல்லாம் திருக்குர்ஆன் போக்கும். திருக்குர்ஆன் ஓதுவதின் மூலமாக ஏராளமான பலன்கள் கிடைக்கிறது, உள்ளம் பரிசுத்தமாக ஆகிறது. திருக்குர்ஆனை ஓதுவதின் மூலமாக கண்களுக்கு ஒளி ஏற்படுகிறது. நாளை மறுமை நாளில் பெற்றோர்களுக்கு அல்லாஹு தாலா உயர்ந்த கிரீடத்தை அல்லாஹு தாலா கொடுக்கிறான். ஒரு பிள்ளை ஒரு குர்ஆனை ஓதுவதின் மூலமாக பெற்றோர்களுக்கு அல்லாஹு தாலா நாளை கியாமத்து நாளில் மிக உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் கொடுக்கிறான், கண்ணியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். எனவே நம்முடைய ஒவ்வொரு பெற்றோரும் முடிவெடுத்துக்கொள்ள வேண்டும், என் பிள்ளைக்கு நான் படிப்பை எப்படி நான் கொடுக்கிறேனோ
அதே போல என்னுடைய பிள்ளைக்கு குர்ஆன் ஓத தெரியும், குர்ஆனை கண்டிப்பாக கற்றுக் கொடுக்க வேண்டும், தொழுகையை கற்றுக் கொடுக்க வேண்டும், குர்ஆன் ஓதுவதை கற்றுக் கொடுக்க வேண்டும். குறிப்பாக இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் தொழுகையுடைய விஷயத்தில் கவனக்குறைவாக இருக்காங்க. தொழுகையுடைய விஷயத்தில் நாம் பேணிக்கையை நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 7 வயதானால் தொழுகையை பழகுங்கன்னாங்க. 10 வயதானால் தொழுகாமல் இருந்தால் அந்த பிள்ளைகளை அடியுங்கள் என்று சொன்னாங்க. எனவே நம்முடைய பிள்ளைகளை தொடக்கூடிய பிள்ளைகளாக, குர்ஆன் ஓதக்கூடிய பிள்ளைகளாக நாம் நம்முடைய பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். குர்ஆன் ஓதுவதன் மூலமாக நமக்கு கிடைக்கிற பலன்கள் இருக்கிறது, ஏராளமான பலன்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு நாள் பேசிட்டு இருந்தாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது அபூலஹபுடைய மனைவி கல்லை எடுத்துக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடிப்பதற்காக வர்றாங்க. நேரடியாக வந்து கொண்டு இருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த பெண்மணி வரக்கூடிய தோற்றத்தை பார்த்தா அடிப்பதற்கு வர்ற மாதிரி தெரியுது, என்ன செய்வது என்று கேட்குறாங்க. அல்லாஹ் பார்த்துக்கொள்வான், நீங்கள் கம்முன்றீங்க அப்படின்னாங்க. அந்த பெண்மணி வர்றாங்க, வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்டாங்க, எங்கே உங்களோட பேசி கொண்டு இருந்தாங்கல்ல முகமது, அவங்க உங்களுடைய தோழர் எங்கன்னு கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் தான் நிற்கிறாங்க. ஆனால் அந்த பெண்மணியினுடைய கண்ணுக்கு தெரியல. அல்லாஹு தாலா திரையை போட்டு விட்டான். அல்லாஹு தாலா திருக்குர்ஆனை சொல்லி காட்டுற, யார் திருக்குர்ஆனை ஓதுகிறார்களோ எதிரிகளுடைய பார்வையிலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள், எதிரிகளுடைய தீங்கிலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள் என்பதாக. அந்த அடிப்படையில் அந்த அபூலஹபுடைய மனைவிக்கு கல்லை எடுத்துக்கிட்டு வந்தாங்க அடிப்பதற்காக வேண்டி. தப்பத் யதா அபீ லஹப் என்கிற சூரா அபூலஹபையும் அபூலஹபுடைய மனைவியும் சபித்து இறங்கிய அந்த சூரா இறங்கியதை கேள்விப்பட்டு அடிப்பதற்காக வந்தாங்க. அல்லாஹு தாலா அந்த பெண்மணியினுடைய கண்களுக்கு திரையிட்டான். ஒவ்வொரு நாளும் திருக்குர்ஆனை ஓதினால் எதிரிகளினுடைய பார்வையிலிருந்து தீங்கிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்கிறான். இன்றைக்கு உலகம் முழுவதும் நமக்கு எதிரிகள் ஏராளமாக இருக்கிறாங்க. குறிப்பாக முஸ்லிம்களுக்கு எதிரிகள் அதிகமாக இருக்காங்க. எனவே எதிரினுடைய தீங்கிலிருந்து நாம் பாதுகாப்பணும்னா ஒவ்வொரு நாளும் திருக்குர்ஆனை நாம் ஓத வேண்டும். ஹஸரத் அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க, மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு அன்றைக்கு போகக்கூடிய நாளில் தங்களுடைய இடத்துல வீட்டில் படுக்க வச்சாங்க. தங்களுடைய வீட்டில் படுக்க வச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்லுவதற்காக வேண்டி 100 பேர் சுற்றி நிற்கிறாங்க. நபியினுடைய வீட்டை சுற்றி 100 பேர் நிற்கிறாங்க. சூரத்துல் யாசீன்ல வரக்கூடிய வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தம் வமின் கல்ஃபிஹிம் சத்தன் ஃபகுஸைனாஹும் ஃபஹும் லா யுப்ஸிரூன் என்கிற ஆயத்தை ஓதிக்கொண்டு அந்த ஆயத்தை தூவி விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வீட்டை விட்டு கடந்து வர்றாங்க. எத்தனை பேர் இருக்காங்க? சுற்றி 100 பேர் நிற்கிறாங்க. நபியினுடைய வீட்டை சுற்றி 100 பேர் நபியை கொல்லுவதற்காக வேண்டி அந்த ஆயத்தை ஓதிக்கிட்டே வெளியே வந்தாங்க. யாருடைய கண்களுக்கும் தெரியல, யாருடைய கண்களுக்கும் அல்லாஹு தஆலா தெரியாமல் ஆக்கிவிட்டான். அவங்கள கடந்து தான் போனாங்க. காலையில் ஃபஜ்ருடைய நேரத்தில் உள்ளே போய் பார்க்குறாங்க, அலி ரலியல்லாஹு இருக்கிறாங்க. எங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே? நபி தானே உள்ளே வந்தாங்க, வீட்டுக்குள்ளே வந்தாங்க. நபி இரவோடு இரவாகவே வெளியே போயிட்டாங்கன்னாங்க. எப்படி போனாங்க? அல்லாஹு தஆலா அவர்களை பாதுகாத்தான். திருக்குர்ஆனை கொண்டு அல்லாஹு தஆலா பாதுகாப்பை கொடுப்பான் என்பதற்கு இதுவெல்லாம் ஒரு உதாரணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக்கிட்டான். எனவே திருக்குர்ஆனை நாம் ஓதுகிற போது எதிரிகளுடைய தீங்கிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். எனவே நாம் ஒவ்வொரு நாளும் நாம் திருக்குர்ஆனை ஓதுவதன் மூலமாக நமக்கு ஏராளமான பலன்கள் கிடைக்கிறது. நாம் திருக்குர்ஆனை ஓதி அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெற்ற நல்லடியார் அல்லாஹ் நம் அனைவரையும்